பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் வரியா மட்டும் 26 லட்சம் கோடி கொள்ளையடிச்சது எந்த கட்சி? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பணம் எந்த நாட்டோட வருமானத்துக்கு, எந்த நாட்டோட முன்னேற்ற திட்டத்துக்கு கொண்டு போனாங்க? அதாவது தமிழ்நாடு நாட்டோட முன்னேற்ற திட்டத்துக்கு கொண்டு வந்தாங்களா, இல்ல இந்தியாவில் எந்த மாநிலத்தோட முன்னேற்ற திட்டத்துக்கு கொண்டு போனாங்க அப்படிங்கிறதுக்கான டிரான்ஸ்பரன்சி எங்க? இதை யாராவது கேட்டிருக்கீங்களா? இதெல்லாம் பொதுமக்கள் தெளிவா சிந்திக்கணும். இது மட்டும் இல்லாம டோல்கேட்டு, சுங்கச்சாவடின்னு ஒன்ன வச்சு தமிழ்நாடு இல்ல இந்தியா முழுக்க எல்லா இடத்துலயும் டோல்கேட் வச்சு பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடிப்பது எந்த கட்சி? பொதுமக்கள் பணத்தை தினம் கொள்ளையடிப்பது எந்த கட்சி? ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது 20 ரூபா 30 ரூபாய் இருந்துச்சு, அடுத்தது 65-70 ஆச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 160 ரூபா ஒரு டிரான்சாக்சன், ஒரு ட்ரிப் இந்த பக்கம் போயிட்டு திருப்பி வரணும்னா இப்படி போனா 160, திருப்பி வந்தா 160. இந்த மாதிரி பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு பல ஆயிரம் கோடிகளை பதுக்கல் பண்ணது எந்த கட்சி? இந்த பல ஆயிரம் கோடிகள் எங்க போனது? இதற்கான டிரான்ஸ்பரன்சி எங்க? இப்படி வசூல் செய்யப்பட்ட பல ஆயிரம் கோடிகள் இருந்துச்சுன்னா இந்திய நாட்டோட பல்வேறு பொருளாதார திட்டங்களை பல மடங்கு உயர்த்தி இருக்கலாமே, இந்திய நாட்டோட வறுமையை பெருமளவு அடிச்சிருக்கலாமே. ஏன் அதெல்லாம் செய்யல? அதனால பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும், இது மக்களுக்கான அரசு இல்ல, மக்களாட்சியும் இங்க நடக்கல. இங்க நடக்கிறது சர்வாதிகாரம். மக்கள் நலனுக்கு எதிரான திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வரக்கூடிய கொள்ளையர்கள் தான் இந்த நாட்டுல இப்போ அதிகமா இருக்காங்க. இந்த கொள்ளையர்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுவது ஒவ்வொரு தாய் மண்ணின் மகனினுடைய தலையாய கடமை. பாத்தீங்கன்னா 5000 கோடி செலவில் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த சேது சமுத்திர திட்டத்தை தடை செய்தது எந்த கட்சி? பாசிச பாஜக தானே. இதை மறந்துடாதீங்க, மறந்து இருந்துடாதீங்க. தமிழகத்துல 8 மாவட்டங்கள் தண்ணீர்ல தத்தளிக்கும் போது வரி தர முடியாது, அதாவது வெள்ள நிவாரணம் தர முடியாது என்று கூறிய கட்சி எந்த கட்சி? அதாவது நம்ம நாட்டுக்கு ஒரு மாநிலத்துல இருந்து 23,661 கோடி வரி வருது, ஜிஎஸ்டி வரி வருது. அப்படி வரக்கூடிய அந்த மாநிலத்துல ஒரு பேரிடர் ஏற்படும் போது அந்த பேரிடர் அறிவிக்க முடியாது, அந்த மாநிலத்துக்கு பணம் தர முடியாது, வெள்ள நிவாரணம் தர முடியாது என்று 8 கோடி தமிழர்களின் பொது நலனுக்கு எதிராக செயல்பட்டது எந்த கட்சி? இந்த பாசிச பாஜக தானே. இந்த பாசிச பாஜகவின் மாநில தலைவராக உள்ள பிஜேபி அண்ணாமலை என்ன செய்தார்? எத்தனை கோடிகளை கொண்டு வந்தார்? தமிழக மக்கள் தண்ணீரில் தத்தரிக்கும் போது என்ன நடவடிக்கை எடுத்தார்? இப்படிப்பட்ட தமிழின துரோகிகள் தமிழ்நாட்டில் நடமாட விடுவது ஒவ்வொரு தமிழனின் மாபெரும் குற்றம். ஒவ்வொரு தமிழனும் இனி நடமாட விடக்கூடாது. இதை தமிழக மக்கள் பொதுவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒவ்வொரு தமிழின துரோகியும் தமிழ்நாட்டை விட்டு விரட்டி அடிப்பது ஒவ்வொரு தமிழனின் தலையாய கடமை. மறந்தாதீங்க, மறந்தும் இருந்துடாதீங்க. நமக்கு வர வேண்டிய வரி பணம் 20,865 கோடி கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்திய வைப்பு நிதியில இருக்கு. அதுல இருந்து நமக்கு 1 ரூபா கூட கொடுக்கல. ஆனா இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடர்வோம்னு சொன்ன உடனே 275 கோடி கொடுத்திருக்காங்க. ஆனா இதற்கான வழக்கு விசாரணை எங்கே? தமிழக அரசை பார்த்து நான் கேட்கிற கேள்வி, தமிழக முதல்வர் திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து நான் வைக்கும் கேள்வி என்னவென்றால், அதாவது இவர்கள் இன்ன வரை வெள்ள நிவாரணம் கொடுக்கவில்லை, ஜிஎஸ்டி வரி திரும்ப கொடுக்கல. அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுத்திருக்கீங்க? எத்தனை வழக்குகள் பதிவு பண்ணிருக்கீங்க? 8 கோடி தமிழர்கள் இருக்கோம், 4 கோடி கழக தொண்டர்கள் இருக்கோம். இந்த 4 கோடி கழக தொண்டர்களும் 4 கோடி வழக்குகளை உச்ச நீதிமன்றத்திலையும் உயர் நீதிமன்றத்திலையும் கொண்டு வந்திருக்கணும். தீர்ப்பு கொடுக்காத நீதிபதியை நடு ரோட்ல நிக்க வச்சு தீர்ப்பு வாங்கணும். அது ஒவ்வொரு தமிழனின் தலையாய கடமை. 8 கோடி தமிழர்களின் பொதுநலனுக்கு எதிராக செயல்படும் தமிழின துரோகிகளை விட்டு வச்சுட்டு ஏன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம்? பொதுமக்களை சிந்திங்க, சிந்திச்சு செயல்படணும். மறந்துடாதீங்க, மறந்து இருந்துடாதீங்க. நீட் தேர்வுன்னு ஒரு தேர்வை கொண்டு வந்து நம்மளுடைய பிள்ளைங்கள் டாக்டரா வரக்கூடாது என்பதை தடுப்பது எந்த கட்சி? பாசிச பாஜக தானே. மறந்துடாதீங்க, மறந்து இருந்துடாதீங்க.